அதிகாரம் 92 வரைவின் மகளிர். திருக்குறள். குறள் விளக்கம். குறள் 911. அன்பின் விழையார் புரள் விழையும் ஆய்தொடியார் இன்சொல் இழுக்குத் தரும். விளக்கம். அன்பினால் ஒருவரை விரும்பாமல் அவரிடமுள்ள பொருளுக்காகவே அவரை விரும்பும் புதுமகளிர் விலைமாதர் பேசும் இனிய சொற்கள் ஒருவனுக்கு பிற்காலத்தில் பெரும் துன்பத்தையும் அவமானத்தையும் தரும். மகாபாரதம். விளக்கம். பழங்களை விரும்பும் ஒருவன் மரத்தை எப்படி பார்க்கிறானோ அப்படியே பொருளை விரும்பும் பெண்கள் ஒரு ஆடவனை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு அவன்மேல் அன்பு, சௌஹ்ருதம் கிடையாது. அவனிடமிருக்கும் பொருள் மீதுதான் நாட்டம். மனுஸ்மிருதி. மூல ஸ்லோகம். விளக்கம். மனுஸ்மிருதியில் சிற்றின்பங்களில் வீழ்ந்து பொருளை இழப்பவர்களைப் பற்றிய எச்சரிக்கை காணப்படுகிறது. மூல ஸ்லோகம். மத்யமக்ஷோ திவசயः பரிவாதः ஸ்திரியோ மதः தௌர்யத்ரிகம் விருத்தாட்யாச்ச காமஜோ தசகோ கணः. விளக்கம். மது, சூது, பகல் உறக்கம் மற்றும் விலைமாதர் போன்ற சிற்றின்பங்கள் மனிதனை தீய வழியில் செலுத்தும் 10 குணங்களில் அடங்கும். அன்பில்லாமல் பொருளுக்காக சேரும் பெண்களால் ஒருவனுடைய அறமும் பொருளும் அழியும் என்று மனு தர்மம் எச்சரிக்கிறது. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் அடிப்படை விழுமியங்களுடன் பின்வருமாறு ஒத்துப்போகிறது. அறம் சார்ந்த இன்பம். சனாதன தர்மம் புருஷார்த்தங்கள் பற்றி பேசுகிறது. இதில் இன்பம் என்பது அறத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும். வஞ்சகமான பொருள் சார்ந்த உறவுகள் தர்மத்திற்கு புறம்பானவை என்பதை வள்ளுவர் இழுக்குத் தரும் என்பதன் மூலம் உறுதிப்படுத்துகிறார். உண்மைத்தன்மை, சத்தியம். அன்பே இல்லாத இடத்தில் இனிய சொற்களை பேசுவது ஒரு வகையான பொய்மை மற்றும் வஞ்சனை. சனாதன தர்மம் மனத் தூய்மையையும் உண்மையையும் வலியுறுத்துகிறது. போலியான சொற்கள் ஆன்மீகம் மற்றும் லௌகீக வீழ்ச்சிக்கு இட்டுச் செல்லும் என்ற கருத்தை இரு அறநூல்களும் ஒரு சேர கூறுகின்றன. தன்னிலை அறிதல். புலனடக்கமே ஒருவனை உயர்நிலைக்கு கொண்டு செல்லும் என்பது சனாதன தர்மத்தின் சாரம். விலைமாதரின் இன்சொல்லுக்கு மயங்குபவன் புலனடக்கம் இல்லாதவன் ஆவான் என்கிறது தர்மசாஸ்திரங்கள். குறள் 512. பயன் தூக்கிப் பண்புரைக்கும் பண்பின் மகளிர் நயன்தூக்கி நள்ளா விடல். விளக்கம். தமக்கு கிடைக்கும் பயனை ஆராய்ந்து பார்த்து அதற்கேற்ப இனிய சொற்களை பேசும் பண்பு இல்லாத பொது மகளிரின் வஞ்சகமான அன்பினை ஆராய்ந்து பார்த்து அவரோடு நட்பு கொள்ளாமல் அவர்களை விட்டு நீங்க வேண்டும். மகாபாரதம். யஸ்மின் யதா வர்த்ததே யோ மனுஷ்யः தஸ்மின் ததா வர்த்திதவ்யம் ச தர்மः. மாயாச்சாரோ மாயையா பாதிதவ்யः சாதுச்சாரக சாதுனா பாதிதவ்யः. விளக்கம். யார் ஒருவர் பயனை மட்டும் கருதி வஞ்சகமாக நம்மிடம் பழகுகிறாரோ அவரது மாயையை அதாவது வஞ்சனையை உணர்ந்து நாம் விலகியிருக்க வேண்டும். பயன் கருதி பண்பு பேசுபவர்களின் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்வதே தர்மமாகும். மனுஸ்மிருதி. லோபேன புத்திஹி சலதி லோபக ஜனயதே த்ரிஷாம் த்ரிஷார்த்தோ பவதி பிரேத்ய நரகக சமுபாஷ்ணுதே. விளக்கம். பேராசை அதாவது பயன் கருதுதல் ஒருவருடைய புத்தியை சிதறடிக்கும். எவர்கள் பிறருடைய பொருளின் மீதுள்ள பேராசையினால் இனிய சொற்களை பேசி குணமில்லாத மகளிர் போல வசீகரிக்கிறார்களோ அவர்களை தூர விலக்க வேண்டும். அத்தகையோருடன் சேருபவன் தன் அறிவை இழந்து வீழ்வான் என்கிறது மனு தர்மம். 4. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் பின்வரும் தத்துவங்களுடன் இணைந்து போகிறது. நிஷ்காமியம் அதாவது பற்றற்ற நிலை. சனாதன தர்மம் பலனை எதிர்பாராத அன்பையே உயர்ந்ததாக கருதுகிறது. ஆனால் இங்கே வள்ளுவர் குறிப்பிடும் மகளிர் பயன் தூக்கி அதாவது பலனை எதிர்பார்த்து பழகுபவர்கள். இது தர்மத்திற்கு முற்றிலும் எதிரானது என்பதால் அவர்களை தவிர்க்க சொல்கிறார்.
விவேகம், அதாவது பகுத்தறிவு. எது நிலையானது, எது நிலையற்றது என்று ஆராய்வதே விவேகம். நயன் தூக்கி, அதாவது அன்பை ஆராய்ந்து என்ற வள்ளுவரின் வரிகள் ஒரு மனிதன் விவேகத்துடன் செயல்பட்டு வஞ்சகமான உறவுகளை கண்டறிய வேண்டும் என்ற சனாதன தர்ம கருத்தை வலியுறுத்துகின்றன. துர்ஜன சம்சர்க்கம், அதாவது தீயோர் சேர்க்கை. தீய குணமுடையவர்கள் மற்றும் வஞ்சகர்களின் சேர்க்கை ஒருவனை அழிக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. நள்ளா விடல் என்பது சனாதன தர்மம் சொல்லும் தீயோர் சேர்க்கையை தவிர்த்தல் என்ற கருத்தின் வெளிப்பாடாகும். குறள் 913. பொருட்பெண்டிர் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணம் தழீஇ அற்று. விளக்கம்: அன்பு இல்லாமல் பொருள் ஒன்றையே கருதும் பொதுமகளிர் கொள்ளும் பொய்யான தழுவல், அதாவது சேர்க்கை, இருண்ட அறையில் அடையாளம் தெரியாத ஒரு பிணத்தை தழுவுவதைப் போன்ற அருவருப்பானது மற்றும் பயனில்லாதது ஆகும். மகாபாரதம்: யதா ஆமிஷம் ஜலே மத்ஸ்யः பக்ஷிபிஹ ககனே ததா பக்ஷ்யதே தத்வத் அர்த்தார்த்தி நாரிபிஹ புருஷः சதா. விளக்கம்: நீரிலுள்ள இறைச்சித் துண்டை மீன்களும் ஆகாயத்திலுள்ள இறைச்சியை பறவைகளும் எப்படி அன்பின்றி இரையாக கருதிப் பற்றுகின்றனவோ அப்படியே பொருளை விரும்பும் பெண்கள் ஒரு ஆடவனை அவனது செல்வத்திற்காக மட்டுமே பற்றுகிறார்கள். இதில் ஆத்மார்த்தமான ஈடுபாடு ஏதுமில்லை. மனுஸ்மிருதி: ந ஜாது காமாஹ காமானாம் உபபோகேன ஷாம்யதி ஹவிஷா கிருஷ்ணவர்த்மேவ பூய ஏவ அபிவர்த்ததே. விளக்கம்: நெய்யை சொரிய சொரிய நெருப்பு எப்படி வளருமே தவிர அடங்காதோ அதுபோல புலனின்பங்களை அனுபவிக்க அனுபவிக்க ஆசை வளருமே தவிர தீராது. குறிப்பாக அன்பு இல்லாத பொருட்பெண்டிர் போன்றவரின் சேர்க்கை ஒருவனை ஆன்மீக ரீதியாக இருட்டறையில், அதாவது அஞ்ஞானத்திற்கு கொண்டு செல்லும் நிலைக்கு கொண்டு செல்லும். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் விழுமியங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. அசுச்சி, அதாவது தூய்மையின்மை. சனாதன தர்மம் உடல் தூய்மையை விட மன தூய்மையையே பெரிதாக கருதுகிறது. வள்ளுவர் பிணம் தழீஇ அற்று என்று கூறுவது ஆத்மார்த்தமான அன்பு இல்லாத உடல் சேர்க்கையை ஒரு சவத்திற்கு சமமான அசுச்சியாக கருதும் தர்மசாஸ்திர கருத்தை பிரதிபலிக்கிறது. தாமச குணம். இருட்டறை என்பது அஞ்ஞானம் அல்லது தாமச குணத்தை குறிக்கும். பொருளுக்காக பொய்யாக நடிக்கும் பெண்களின் சேர்க்கை ஒருவனை அறியாமை என்னும் இருளில் மூழ்கடிக்கும் என்பதை இருட்டறையில் என்ற சொல்லாடல் மூலம் வள்ளுவர் சனாதன தர்மத்தின் முக்குண தத்துவத்தோடு ஒப்பிடுகிறார். ஆத்ம வஞ்சனை. ஒருவன் தன் ஆத்மாவை அறிய முயற்பதுவே தர்மம். ஆனால் இத்தகைய வஞ்சக உறவுகளில் ஈடுபடுபவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான். இது ஏதில் பிணம் என்ற உருவகத்தின் மூலம் அங்கே உயிருள்ள உணர்வோ அல்லது உறவோ இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது. குறள் 914. பொருட்பொருளார் புன்னலம் தோயார் அருட்பொருள் ஆயும் அறிவினவர். விளக்கம்: அருளாகிய சிறந்த பொருளை அடைய விரும்பும் அறிவுடையவர்கள் பொருளையே நோக்கமாக கொண்ட பொதுமகளிரின் கீழ்த்தரமான இன்பத்தை பொருந்தமாட்டார்கள். மகாபாரதம்: ஏஷாம் தர்மே மனிஷா அஸ்தி தர்மம் ச ஏவ உபாசதே ந தே காமசுகைஹ் முக்யைஹ் பாத்யந்தே புருஷர்ஷபாஹ். விளக்கம்: எவர்கள் தர்மத்தில் புத்தியை நிலைநிறுத்தி தர்மத்தையே உபாசிக்கிறார்களோ அத்தகைய புருஷ சிரேஷ்டர்கள் காமத்தினால் உண்டாகும் அற்ப சுகங்களினால் ஒருபோதும் பாதிக்கப்படுவதில்லை, மயங்குவதில்லை. மனுஸ்மிருதி: சர்வம் பரவசம் துக்கம் சர்வம் ஆத்மவசம் சுகம் ஏதத் வித்யாத் சமாசேன லக்ஷணம் சுக துக்கயோஹ். விளக்கம்: பிறரை சார்ந்து பொருளை சார்ந்து வரும் பொதுமகளிர் போல இருக்கும் சுகம் துக்கமானது. ஆத்மாவை சார்ந்திருக்கும் சுகமே உண்மையானது. மேலான அருளை, ஆத்ம ஞானத்தை நாடுபவர்கள்
பிறர் வசப்பட்ட அற்ப சுகங்களை தொடமாட்டார்கள் என்கிறது மனுதர்மம். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் விழுமியங்களுடன் புன்வருமாறு இணைந்து போகிறது. அருட்பொருள், ஆன்மீக செல்வம். வள்ளுவர் குறிப்பிடும் அருட்பொருள் என்பது சனாதன தர்மம் சொல்லும் மோக்ஷ புருஷார்த்தத்தை அல்லது தெய்வீக சம்பத்தை குறிக்கிறது. உயர்ந்த லட்சியத்தை கொண்டவர்கள் அற்பமான சிற்றின்பங்களில் காலத்தை வீணடிக்க மாட்டார்கள். விவேகம், டிஸ்கிரிமினேஷன். எது உண்மையான பொருள், அருள், எது அற்பமான பொருள், பொருட்பென்றின் நலன் என்று பிரித்தறியும் தன்மையையே வள்ளுவர் அறிவினவர் என்கிறார். இதுவே வேதாந்தம் சொல்லும் நித்திய அனித்திய வஸ்து விவேகம் ஆகும். சத்வகுணம். சனாதன தர்மத்தில் உயர்ந்த குணமான சத்வகுணமுடையவர்கள் புலன்களால் வரும் அசுத்தமான இன்பங்களை, ராஜச தாமச இன்பங்களை வெறுத்து ஒதுக்குவார்கள். புன்னலம் தோயார் என்ற வரி இந்த மேன்மையான மனநிலையை உறுதிப்படுத்துகிறது. குறள் 915. பொது நலத்தார் புன்னலம் தோயார் மதிநலத்தின் மாண்ட அறிவினவர். விளக்கம். இயற்கையான நுண்ணறிவோடு சீரிய கல்வி அறிவும் பெற்று மாட்சிமைப்பட்ட அறிவுடையவர்கள் பொருள் கொடுப்பவர் எவருக்கும் பொதுவான இன்பம் அளிக்கும் பொதுமகளிரின் அற்பமான இன்பத்தை பொருந்தமாட்டார்கள். மகாபாரதம். யஸ்ய பிரக்ஞா பரிசுத்தா ஸ்ருதம் யஸ்ய ச நிர்மலம் ந ச காம சுகைஹி அல்பைஹி மோஹ்யதே புருஷோத்தமஹ. விளக்கம். யார் ஒருவனுடைய புத்தி தூய்மையானதாக இருக்கிறதோ, யாருடைய கல்வி மாசற்றதாக இருக்கிறதோ, அந்த மேன்மையான மனிதன் அற்பமான காம சுகங்களால் ஒருபோதும் மோகமடைய மாட்டான். இது வள்ளுவர் கூறும் மதிநலத்தின் மாண்ட அறிவினவர் என்ற கருத்தோடு நேரடியாக ஒத்துப்போகிறது. மனுஸ்மிருதி. இந்திரியானாம் பிரசங்கேன தோஷம் ரிச்யதி அசம்சயம் சந்நியாம்ய துதான் ஏவ ததசித்திம் நியச்சதி. விளக்கம். ஐம்புலன்கள் காட்டும் வழியில் பொதுமகளிர் போன்ற அற்ப இன்பங்களில் ஒருவன் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டால் அவன் நிச்சயம் அழிவை சந்திப்பான். அந்த புலன்களை அடக்கியாளும் மதிநலம் உடைய புத்தி உடையவனே மேலான சித்தியை அடைவான் என்கிறது மனுதர்மம். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் விழுமியங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. விவேகம். சனாதன தர்மத்தில் நித்திய அனித்திய வஸ்து விவேகம் என்பது மிக முக்கியமானது. எது நிலையானது, ஆத்மா, எது நிலையற்றது, சிற்றின்பம் என்று பிரித்தறியும் திறமையே மதிநலம் என்று போற்றப்படுகிறது. அத்தகைய அறிவுடையோர் பொதுமகளிரின் புன்னலத்தை நிலையற்றதாக கருதி ஒதுக்குவர். சத்வகுணம். சனாதன தர்மம் மனிதர்களை 3 குணங்களாக பிரிக்கிறது. இதில் சத்வகுணம் மேலோங்கியவர்கள் எப்போதுமே தூய்மையான மற்றும் உயர்ந்த சிந்தனைகளில் ஈடுபடுவார்கள். அவர்கள் ராஜச மற்றும் தாமச குணங்களால் ஏற்படும் அற்ப இன்பங்களை விரும்புவதில்லை. பொருளின் பொதுத்தன்மை. பொது நலத்தார் என்பது இங்கே விலைமாதரை குறிக்கிறது. சனாதன தர்மம் சாதாரண தர்மம், அதாவது அனைவருக்கும் பொதுவான அறம் பற்றி பேசுகிறது. ஆனால் இன்பம் என்பது தனிப்பட்ட ஒழுக்கத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும். அனைவருக்கும் பொதுவான இன்பம் என்பது தர்ம நெறியிலிருந்து விலகியது என்பதால் அறிஞர்கள் அதை தீண்டுவதில்லை. குறள் 916. தன்னலம் பாரிப்பார் தோயார் தகை செருக்கி புன்னலம் பாரிப்பார் தோள். விளக்கம். தன்னுடைய புகழையும் பெருமையையும் தர்மத்தையும் காக்க விரும்பும் மேன்மக்கள் அழகினால் செருக்குக் கொண்டு தம்முடைய அற்பமான இன்பத்தை பலருக்கும் விற்கும் பொதுமகளிரின் தோள்களை தீண்டமாட்டார்கள். மகாபாரதம். குலசீல குணோபேதா ஏ நரா புண்ணியகர்மணஹ நதே ரமந்தே நீச்சாசு வாரமுக்கியாசு ஜாதுசித். விளக்கம். நல்ல குலம், சீலம் மற்றும் நற்குணங்களுடைய புண்ணியவான்கள் விலைமாதர்களிடமோ அல்லது அற்பமான இன்பங்களிலோ ஒருபோதும் இன்பம் காணமாட்டார்கள். அவர்கள் எப்போதுமே தம்முடைய தன்னலத்தை, அதாவது ஆன்மீகம் மற்றும் தார்மீக உயர்வை பேணுவதில் உறுதியாக இருப்பார்கள். மனுஸ்மிருதி. அதிவாதாம் ஸ்திக்ஷேத் நா அவமன்யேத கஞ்சன நச்சே இமம் தேகம் ஆஷ்ரித்ய வைரம் குருவீத கேனச்சித். விளக்கம். ஒருவன் தன் உடலையும் புகழையும் காத்துக்கொள்ள வேண்டுமானால் ஒழுக்கமற்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. குறிப்பாக
தகை செருக்கு கொண்ட பொதுமகளிர் போன்றோரின் சேர்க்கை ஒருவனுடைய குலப் பெருமையையும் தர்மத்தின் தேஜஸ்ஸையும் அழித்துவிடும் என்பதால் அறிவுடையோர் அதை தவிர்க்க வேண்டும் என்கிறது மனு தர்மம். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் விழுமியங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. தன்னலம், செல்ஃப் டிக்னிட்டி அல்லது தர்மா. வள்ளுவர் கூறும் தன்னலம் என்பது இங்கே சுயநலத்தை குறிக்கவில்லை. ஒருவன் தன் ஆன்மாவையும் குலப் பெருமையையும் தர்மத்தையும் காத்துக்கொள்ளும் ஸ்வதர்மத்தை குறிக்கிறது. சனாதன தர்மத்தில் ஒருவனுடைய ஒழுக்கமே அவனது உண்மையான சொத்தாக கருதப்படுகிறது. அகங்காரம், பிரைட். பொதுமகளிர் தமது அழகின் மீது கொண்டுள்ள செருக்கை தகை செருக்கு என்கிறார் வள்ளுவர். சனாதன தர்மத்தில் அகங்காரம் அல்லது செருக்கு என்பது வீழ்ச்சிக்கு அடிப்படை. அத்தகைய செருக்கு கூடும் அற்பமான இன்பத்தை நாடுவது ஒருவனை தார்மீகச் சரிவுக்கு இட்டுச் செல்லும் என்பது இதன் சாரமாகும். புன்னலம், மாயை அல்லது மாய மெட்டீரியலிஸ்டிக் பிளஷர். அழியக்கூடிய உடல் அழகை வைத்துப் பெறப்படும் இன்பத்தை சனாதன தர்மம் மாயை அல்லது அற்பமானது என்று வகைப்படுத்துகிறது. நிலையான பேரின்பத்தை தேடுபவர்கள் இந்த மாயையில் விழமாட்டார்கள் என்பது இதன் சாரமாகும். குறள் 917. நிறை நெஞ்சம் இல்லவர் தோய்வார் பிற நெஞ்சிட் பேணிப் புணர்பவர் தோள். விளக்கம். தன் மனத்தை அடக்கியாளும் உறுதி நிறை இல்லாதவர்களே நெஞ்சத்தில் வேறு ஒரு நினைவை பொருளீட்டும் ஆசையை வைத்துக்கொண்டு வெளியே அன்புடையவர் போல நடித்துக் கூடும் பொதுமகளிரின் தோள்களை தழுவுவார்கள். மகாபாரதம். யஸ்ய இந்திரியாணி அஜிதானி சர்வாணி வசே ந திஷ்டந்தி ச மூடாத்மா சஹ வஞ்சகீஹி நாரீபிஹி ஆக்ரிஷ்யதே யதா மத்ஸ்யஹ ஆமிஷேன. விளக்கம். எவனுடைய புலன்கள் அவனது கட்டுப்பாட்டில் வசே இல்லையோ அவன் மூடாத்மா ஆவான். அவன் தூண்டிலில் உள்ள இறைச்சிக்கு மீன் மயங்குவது போல வஞ்சக எண்ணம் கொண்ட பெண்களால் வஞ்சகீஹி ஈர்க்கப்பட்டு தன் நிலையை இழப்பான். மனுஸ்மிருதி. ந ததா ஏதானி ஷக்யந்தே சன்னிகரியது மல்பஷः விஷயேஷு பிரசக்தானி யதா ஞானேன நித்யஷः. விளக்கம். புலன்கள் விஷய இன்பங்களில் ஈர்க்கப்படும்போது அவற்றை அறிவாலும் மன உறுதியாலும் மட்டுமே அடக்க முடியும். அந்த நிறை என்னும் மன உறுதி இல்லாதவர்கள் போலியான இன்பங்களை தரும் பெண்களின் வலையில் விழுந்து தர்மத்தை இழப்பார்கள் என்கிறது மனு தர்மம். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு ஒத்துப்போகிறது. ஜிதேந்திரியன், புலன்களை வென்றவன். சனாதன தர்மத்தில் தன் மனதையும் புலன்களையும் அடக்கியவனே நிறையுடையவன் என்று அழைக்கப்படுகிறான். வள்ளுவர் நிறை நெஞ்சம் இல்லவர் என்று குறிப்பிடுவது சனாதன தர்மம் சொல்லும் இந்திரிய நிக்கிரகம், அதாவது புலன் அடக்கம் இல்லாதவர்களையே குறிக்கிறது. வஞ்சனை, அந்நிய சிந்தனை. பிற நெஞ்சிற் பேணி என்று வள்ளுவர் கூறுவது பொதுமகளிர் மனதில் ஒருவனது செல்வத்தை எண்ணிக்கொண்டு வெளியில் மட்டும் இன்பம் தருவது போல நடிப்பதை குறிக்கும். இது சனாதன தர்மத்தில் கபட நாடகம் அல்லது வஞ்சனையாக கருதப்படுகிறது. இத்தகைய வஞ்சனையை உணரும் தெளிவு இல்லாதவன் அறிவற்றவன் ஆகிறான். ஆத்மபலம். சனாதன தர்மத்தின்படி ஒருவன் ஆத்மபலத்துடன் இருக்கும்போது வெளிப்படையான கவர்ச்சிகளுக்கு மயங்க மாட்டான். மன உறுதி குன்றிய நிலையில் மட்டுமே ஒருவன் உண்மைக்கு மாறான போலியான அன்பை தேடிச் செல்வான் என்பதை இவ்விரண்டு அறநூல்களும் ஒரு சேர விளக்குகின்றன. குறள் 918. ஆயும் அறிவினர் அல்லார்க்கு அணங்கென்ப மாய மகளிர் முயக்கு. விளக்கம். உண்மையை ஆராய்ந்து அறியும் அறிவு இல்லாதவர்களுக்கு வஞ்சனை செய்வதில் வல்ல பொதுமகளிரின் சேர்க்கையானது ஒரு மோகினி பிசாசின் தழுவலை போன்றது என்று அறிஞர்கள் கூறுவர். அணங்கு என்பது அழகால் மயக்கி உயிரைப் பறிக்கும் ஒரு வகை தெய்வம் அல்லது மோகினி. மகாபாரதம். யதா சர்ப்போ நிவிஷ்டோ அஸ்தி த்ரிணே பிரச்சன்ன அக்னிவத் ததா மாயாவினி நாரி நரகிருத்யே ந சம்சயः. விளக்கம். புல்லுக்குள் மறைந்திருக்கும் பாம்பை போலவும் சாம்பலுக்குள் மறைந்திருக்கும் நெருப்பைப் போலவும் வஞ்சக எண்ணம் கொண்ட பெண்கள், அதாவது மாயாவினி, மனிதனை அழிப்பார்கள். இதில் சந்தேகமில்லை. ஆயும் அறிவினர் அல்லாதவர் இந்த பாம்பை தீண்டுவது போல அழிவை தேடிக்கொள்வர். மனுஸ்மிருதி. மாயா ஹ்யேஷா மயா சிருஷ்டா யன்மாம் பஷ்யசி நாரத சர்வதா சர்வ யத்னேன வர்ஜயேத் அசுபாம் ஸ்திரியம்.
விளக்கம்: மாயையானது மனிதனை தவறான வழியில் நடத்தி செல்லும். வஞ்சனை புரியும் பெண்களின் சேர்க்கையை எப்போதுமே முழு முயற்சியுடன் தவிர்க்க வேண்டும். எவன் ஒருவன் விவேகத்துடன் இதை ஆராயவில்லையோ அவன் அந்த மாயையில் சிக்கி துன்புறுவான் என்கிறது மனு தர்மம். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு ஒத்துப்போகிறது. மாயை, அதாவது இல்லூஷன். வள்ளுவர் மாய மகளிர் என்று குறிப்பிடுவது சனாதன தர்மம் சொல்லும் மாயா சக்தியை குறிக்கிறது. காண்பதற்கு அழகாகவும் இன்பமாகவும் தோன்றும், ஆனால் உண்மையில் ஒருவனை அறியாமையில் தள்ளும் விஷயங்களே மாயை. அணங்கு, அதாவது யக்ஷி அல்லது மோகினி. அணங்கு என்பது ஒருவனை மோகத்தினால் கட்டிப்போட்டு அவனது ஆற்றலை உறிஞ்சும் ஒரு சக்தியாக சொல்லப்படுகிறது. சனாதன தர்மத்திலும் மோகினி அல்லது யக்ஷி போன்ற உருவகங்கள் விவேகமில்லாதவர்களை சிற்றின்பத்தால் வீழ்த்தும் குறியீடுகளாக பயன்படுத்தப்படுகின்றன. விவேகம், அதாவது டிஸ்கிரிமினேஷன். ஆயும் அறிவினர் என்பது விவேகிகளை குறிக்கும். எது உண்மை, அதாவது சத், எது பொய், அதாவது அசத் என்று பிரித்தறியும் அறிவு இருப்பவர்கள் வஞ்சகமான இந்த இன்பத்தை இன்பமாக கருதாமல் அதை ஒரு ஆபத்தாகவே, அதாவது அணங்காகவே கருதுவர் என்று வள்ளுவர் கூறுகிறார். குறள் 919. வரைவிலா மானிழையார் மென்தோள் புரையிலா பூரியர்கள் ஆழும் அலறு. விளக்கம்: யார் எவர் என்று வரையறை இல்லாமல் பொருள் கொடுப்பவர் யாவரோடும் கூடும் விலைமாதரின் மெல்லிய தோள்கள் ஒழுக்கமில்லாத அற்ப மனிதர்கள் வீழ்ந்து அழுந்தும் நரகமாகும். அலறு என்றால் நரகம் என்று பொருள். மகாபாரதம். ஏ நரா காமமோகேன புண்ணிய லோகான் த்யஜந்தி வை தே பதந்தி ஹிருதாத்மானோ நரகே ருதிரகர்தமே. விளக்கம்: எந்த மனிதர்கள் காமத்தினால் உண்டாகும் மோகத்தினால் புண்ணிய உலகங்களை, தார்மீக வாழ்வை துறக்கிறார்களோ அந்த ஆத்மபலம் இல்லாதவர்கள் ருதிரகர்தமே என்னும் சகதி நிறைந்த நரகத்தில் வீழ்வார்கள். இது வள்ளுவர் கூறும் பூரியர்கள் ஆழும் அலறு, அற்பர்கள் மூழ்கும் நரகம் என்ற கருத்தோடு மிகச் சரியாக ஒத்துப்போகிறது. மனுஸ்மிருதி. அனிந்திரியஸ்ய சத்யம் ச சௌச்சம் சைவ ந வித்யதே ச சர்வ நரகான் யாதி காமக்ரோதவசம் கதஹ. விளக்கம்: புலனடக்கம் இல்லாதவனுக்கு உண்மையும் கிடையாது, தூய்மையும் கிடையாது. காமம் மற்றும் குரோதத்திற்கு வசப்பட்ட அவன் எல்லா நரகங்களையும், சர்வ நரகான், அடைவான். அற்ப சுகத்தை நாடும் பூரியர்கள் அடையும் நிலையை இது தெளிவுபடுத்துகிறது. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு ஒத்துப்போகிறது. அலறு, நரகம். சனாதன தர்மம் பாப செயல்களில் ஈடுபடுபவர்கள் அடையும் இடமாக நரகத்தை குறிப்பிடுகிறது. வள்ளுவர் விலைமாதரின் தோள்களை இன்பமாக கருதாமல் அது ஒரு அலறு, நரகச் சகதி என்கிறார். இது தீய பழக்கங்கள் ஒருவனை உயிருடன் இருக்கும்போதே நரகவேதனைக்கு உள்ளாக்கும் என்ற தர்மசாஸ்திர கருத்தை பிரதிபலிக்கிறது. பூரியர்கள், அற்பர்கள். சனாதன தர்மம் மனிதர்களை உத்தம, மத்தியம, அதம, அதாவது அற்ப என்று பிரிக்கிறது. தன்மானத்தையும் தர்மத்தையும் பொருட்படுத்தாமல் அற்ப சுகத்தை நாடுபோரை அதமர்கள் என்கிறது. வள்ளுவர் இவர்களை புரையிலா பூரியர்கள், உயர்வில்லாத அற்பர்கள் என்று அழைக்கிறார். வரைவிலா, ஒழுக்கமின்மை, அதர்மா. வரைவிலா என்பது வரைமுறை அல்லது நெறிமுறை இல்லாத நிலையை குறிக்கிறது. தர்மம் என்பது கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது. எந்த கட்டுப்பாடும் இன்றி செயல்படும் இன்பம் அதர்மமானது. அது ஒருவனை சகதியில் வீழ்த்தும் என்பது இரு அறநூல்களின் பொதுவான கருத்தாகும். குறள் 920. இருமனப் பெண்டிரும் கள்ளும் கவரும் திறநீக்கப்பட்டார் தொடர்பு. விளக்கம்: நெஞ்சில் ஒன்று வைத்து புறத்தில் ஒன்று பேசும் இருமனம் கொண்ட பொதுமகளிர், மது, சூதாட்டம் ஆகிய இம்மூன்றின் உறவும் அதிர்ஷ்டம் அல்லது திருமகளின் அருள் நீக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே ஏற்படும். மகாபாரதம். ஸ்திரியः அக்ஷாः மிருகயா பானம் ஏதத் கஷ்டம் சதுஷ்டயம் ஏபிஹ் விமுக்தோ லக்ஷ்மீவான்
பவதி இதி ந சம்ஷயः. விளக்கம். பெண்கள், பரத்தையர். சூதாட்டம், அக்ஷாஹ். வேட்டை, மது அருந்துதல், பானம் ஆகிய இந்த 4 தீய பழக்கங்களும் ஒருவனை துன்பத்தில் ஆழ்த்தும். எவன் ஒருவன் இவற்றிலிருந்து விடுபடுகிறானோ அவனே உண்மையான செல்வத்தை, லக்ஷ்மிவான், திருமகளின் அருள் பெற்றவனை பெறுவான். மனுஸ்மிருதி. மிருகயா, அக்ஷோ, திவாஸ்வப்னஹ, பரிவாதஹ, ஸ்திரியோ மதஹ, தௌர்யத்ரிகம் விருதாட்யாச்ச, காமஜோ தசகோ கணஹ. விளக்கம். வேட்டை, சூது, அக்ஷோ, பகல் உறக்கம், புறங்கூறுதல், விலைமாதர், ஸ்திரியோ, மது போன்றவை ஒருவனை அழிக்கும் தீய குணங்களாகும். இவற்றை நாடுவோர் செல்வத்தையும் புகழையும் இழப்பர் என்கிறது மனு தர்மம். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு ஒத்துப்போகிறது. திருநீக்கம், அலக்ஷ்மி. வள்ளுவர் திருநீக்கப்பட்டார் என்று குறிப்பிடுவது சனாதன தர்மம் சொல்லும் அலக்ஷ்மி அல்லது தௌர்பாகியம் என்ற நிலையை குறிக்கிறது. திருமகளின் அருள் உள்ள இடத்தில் தூய்மையும் ஒழுக்கமும் இருக்கும். சூது, மது, பொதுமகளிர் உறவு உள்ள இடத்தில் மூதேவி வாசம் செய்வாள் என்பது தர்மசாஸ்திர கொள்கை. இருமனம், கபடம், ஹைப்போக்ரசி. இருமனப் பெண்டிர் என்பது வஞ்சகத்தை குறிக்கும். சனாதன தர்மம் ஆர்ஜவம் என்ற நேர்மையை வலியுறுத்துகிறது. அதற்கு நேர்மாறான வஞ்சக உறவுகளில் வீழ்வது ஒருவனது ஆன்மீக தேஜஸை அழிக்கும். கவரும் கள்ளும், தாமச குணங்கள். சூதும் மதுவும் ஒருவனை தர்மத்திலிருந்து வழுவச் செய்யும் தாமச மற்றும் ராஜச குணங்களின் உச்சமாகும். மகாபாரதத்தில் தர்மபுத்திரர் தன் நாடு, செல்வம் மற்றும் புகழை சூதாட்டத்தினால் இழந்தது இதற்கு பெரிய சான்றாகும். திருநீக்கப்பட்டார் தொடர்பு என்ற வள்ளுவரின் வரிகள் இத்தீய பழக்கங்கள் ஒருவனது எல்லா நன்மைகளையும் பறித்துவிடும் என்பதை உறுதிப்படுத்துகின்றன.